வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 7/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6/5/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3/9/5. இந்த 3/9/5க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பர் மட்டும் கிடச்சிருக்கு, 9ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போர்டு வீசா மாறி வந்திருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏபியில் மாறி வந்திருக்கு. 5ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. 3/9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே போர்ட்லேருந்து வந்ததுனால கிடைச்சதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுலேயுமே சேர்த்து கொடுக்கல, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் பிரித்து தான் கொடுத்துருக்கோம். 3/9/5 நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு. மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கெஸிங் எடுத்திருந்தோம். 2-3 நாள் நல்ல ஒரு ஆல் போர்டு 1 மணிக்கு வெற்றி கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. 6-0லேருந்து ஒரு நம்பரும் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-6-0. இந்த 3-6-0க்கு பார்த்திங்கன்னா 3-6 கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்ததுனால ஒரு செட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6-3ன்றது வந்து 3-6ன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால தான் டபுள்ஸில் கொடுத்துருக்கேன். 3ஆம் நம்பர் உள்ளே வந்திருக்கு. இங்கே 3-6 வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் வந்து ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 0 ட்ரிக்கில் கிடைக்கல. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. 3ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. இந்த 3-6-0க்கு பார்த்திங்கன்னா இந்த 3-6-0 பார்த்திங்கன்னா 6-0 இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு பாக்ஸாகவே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 6-0 3-0 6-0-3. நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து 1 மணிக்கு வந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். மாறி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு வந்து இறங்குது. 1 மணிக்கு கொடுத்துருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா 6-0 கொடுத்துருக்கோம், 0-3 கொடுத்துருக்கோம், ஆல் போர்டில் 6-0 கொடுத்துருக்கோம், பாக்ஸு கொடுத்துருக்கோம். எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்பா நம்மளுக்கு 6 மணிக்கு வந்து இறங்கி. இதுலேயும் 3ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. போர்டு விசா மாதிரி வந்திருக்கு. ஆல் போர்டு மெயினாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8-5-4. இந்த 8-5-4ல் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. போர்டு விசா மாதிரி வந்திருக்கு. 8-5 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து 8-5 அதுக்கப்புறம் 4-5 8-4 ஒரே பாக்ஸில் ஒரே செட்டில் ஒரே போர்டில் வந்ததுனால நம்ம வந்து அதை சேர்த்து கொடுக்கல. 8-5 பார்த்திங்கன்னா ஏபி, 5-4 பார்த்திங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கு. மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டில் வந்து நம்மளுக்கு 8ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. மெயினாக நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்கிறதுல நம்மளுக்கு 8ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 2 ஷோ வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-5 ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 8 மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 3 நம்பரும் கிடச்சிருக்கு. இந்த 4ஆம் நம்பரத்துக்கு இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். டபுள்ஸில் இன்றைக்கி வரலன்பா. டபுள்ஸில் எதிர்பார்த்தது வரல. அதனால் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதுலையும் இறங்கலை, அதனால் வரல. சரி, ஓகே. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மெயின் சேனலோட லிங்கு. மெயின் சேனலில் வந்துட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா நீங்கள் 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 300 பே பண்ணிங்க அப்படின்னா 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா 4 ஷோவுக்கும் சேர்த்து ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர்ஸை வந்து அந்த குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கட்டாயம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து மெயின் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். டிஎல் லாட்ரி 7/5/2024 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-0. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-3-5-0-9-0-4-3. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9-1-3, 9-1-0, 9-5-3, 9-5-0, 2-1-3, 2-5-0.
ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 50. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க. ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 74, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 50, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 38. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 75, 45, 43, 73, 70, 51. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 753, 758, 703, 708, 453, 408. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 35. 35லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 49, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 87, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 56. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 47, 46, 95, 96, 75, 76. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 485, 486, 475, 476, 985, 976. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 48. 48லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஒரு கெஸிங்கில் தான் கிடச்சிருக்கு. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது 8 மணியை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 5, 5, 3, 3, 4, 4, 0, 0 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். இங்கே கொடுக்கல. நம்மளுக்கு 6 மணிக்கு தான் வந்து நிறையா டபுள்ஸில் வந்துட்டுருக்கிறதுனால இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5, 3, 4 எல்லாமே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த செட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேட்ச் ஆகுது. டபுள்ஸில் வர்ற மாதிரி நாளைக்கு இருந்தால் இந்த மாதிரி செட்டில் 6 மணிக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான் அடிச்சிட்ருக்காங்க. அதனால இந்த செட்டை வந்து 6 மணிக்கு வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ட்ரை பண்ணுறனாலும் இதில் ஏதாச்சும் ஒரு செட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செட்டு வச்சு 6 மணிக்கு ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே நண்பா. நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குது. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் மெயின் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து எனக்கு சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அந்த குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் அது பார்த்தீங்கன்னா 300 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 30 நாளைக்கு வந்து கெஸிங் கொடுக்குறோம். 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா 4 ஷோவுக்கும் சேர்த்து கெஸிங் கொடுக்குறோன்பா. ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரை வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.